முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டை வேடிக்கையான அரசன் ஒருவன் ஆண்டு வந்தான். மற்றவர்கள் என்ன செய்கிறார்களோ அதற்கு எதிராக செய்வதே அவன் வழக்கமாக இருந்தது. மற்றவர்கள் தாடையில் தாடி வைத்திருப்பதை பார்த்தான் அவன். உடனே அவன் தன் புருவத்தில் தாடி வளர்க்கத் தொடங்கினான். அதுவும் நீண்டு வளர்ந்து கழுத்து வரை தொங்கியது. குளிர்காலத்தில் சட்டையே இல்லாமல் உலாவுவான். கோடை காலத்தில் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக பல சட்டைகளை அணிந்து கொள்வான். காலில் அணிய வேண்டிய உடைகளை உடம்புக்கு அணிந்து கொள்வான். உடம்புக்கு அணியும் உடைகளை காலுக்கு அணிந்து கொள்வான். முன்புறம் அணிய வேண்டியதை பின்புறமாக அணிந்து கொள்வான். பின்புறம் அணிய வேண்டியதை முன்புறம் அணிந்து கொள்வான். எப்பொழுதும் பின்பக்கமாக நடப்பானே தவிர முன்பக்கமாக நடக்க மாட்டான். இரவு முழுவதும் விழித்து இருப்பான். பகல் முழுவதும் தூங்குவான். அவனுக்கு ஒரே ஒரு மகள் இருந்தாள். தன் மகளுக்கு திருமணம் செய்ய நினைத்தான் அவன். அமைச்சர்கள் 5 பேரையும் அரசவைக்கு வரவழைத்தான். இளவரசிக்கு திருமணம் செய்ய எண்ணி உள்ளேன். மற்ற அரசர்கள் விரும்புவதைப் போல எனக்கு மருமகனாக வீரன் வேண்டாம், அறிவுள்ளவன் வேண்டாம், நல்ல பண்புள்ளவன் வேண்டாம், அழகானவனும் வேண்டாம் என்றான் அரசன். இதை கேட்ட அமைச்சர்கள் திகைப்பு அடைந்தனர். இளவரசியாருக்கு யார் கணவனாக வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார் ஓர் அமைச்சர். சோம்பேறியான ஒருவன்தான் எனக்கு மருமகனாக வர வேண்டும். மிகப்பெரிய சோம்பேறியை தேடும் வேலையை உங்களிடம் ஒப்படைக்கப் போகிறேன். அதற்காகத்தான் உங்களை வரவழைத்தேன் என்றான் அரசன். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அரசே என்று கேட்டார் இன்னொரு அமைச்சர். உங்க ஒவ்வொருவருக்கும் ஓராண்டு தவணை தருகிறேன். நீங்கள் பல நாடுகளுக்கும் சென்று சிறந்த சோம்பேறியை கண்டுபிடிக்க வேண்டும். தேவையான பணத்தை கருவூலத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள் என்றான் அரசன். 5 அமைச்சர்களும் அரசனிடம் விடைபெற்று புறப்பட்டார்கள். 5 வெவ்வேறு திரைகளில் பிரிந்தார்கள். ஓராண்டு கழிந்தது. 5 அமைச்சர்களும் நாடு திரும்பினார்கள். அவர்களை வரவேற்றான் அரசன். முதலாம் அமைச்சனை பார்த்து, உம் அனுபவங்களை சொல்லும். எனக்கு மருமகனாகவும் சோம்பேறியை எங்கே கண்டுபிடித்தீர்? சொல்லும் என்று ஆர்வத்துடன் கேட்டான் அவன். அரசே, நான் பல நாடுகளுக்கு சென்றேன். எத்தனையோ விந்தையான அனுபவங்கள் எனக்கு ஏற்பட்டன. இருந்தும் சோம்பேறிகளை தேடி அலைந்தேன். எத்தனையோ சோம்பேறிகளை சந்தித்தேன். யாருமே நம் இளவரசியாருக்கு பொருத்தமானவராக தெரியவில்லை. பெரிய சோம்பேறியை சந்திக்கும் பேறு பெற்றேன் என்றான் அமைச்சன். அவன் என்ன செய்தான் என்று கேட்டான் அரசன். அந்த சோம்பேறிய வழியில் சந்தித்தேன் அரசே. அவனுடைய ஒரு கால் சேற்றிலும் மற்றொரு கால் சாலையிலும் இருந்தது. அப்படியே நின்று கொண்டிருந்தான். நான் அவனை பார்த்து, ஏன் இப்படி நிற்கிறாய் என்று கேட்டேன். 2 மாதமாக நான் இப்படித்தான் நின்று கொண்டிருக்கிறேன். சேற்றில் உள்ள காலை எடுக்க எனக்கு சோம்பலாக உள்ளது என்று பதில் தந்தான் அவன் என்றான் அமைச்சன். இளவரசிக்கு பொருத்தமான பெரிய சோம்பேறிதான் அவன் என்று மகிழ்ச்சியாக சொன்னான் அரசன். குறுக்கிட்ட 2ஆம் அமைச்சன், அரசே, நானும் ஒரு சோம்பேறியை பார்த்துவிட்டு வந்திருக்கிறேன் என்றான். உன் அனுபவங்களை சொல் என்றான் அரசன். அரசே, உங்கள் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக பல மலைகளையும் ஆறுகளையும் கடந்து சென்றேன். ஓர் ஊரில் மிகப்பெரிய சோம்பேறியை கண்டேன். அவனுக்கு மிக நீண்ட தாடி இருந்தது. அந்த தாடி ஊர் முழுவதும் பரவி கிடந்தது. பார்ப்பதற்கு மேகக்கூட்டம் போல இருந்தது. 2 மீசைகளும் நீண்டு இருந்தன. ஒரு மீசையில் குருவி ஒன்று கூடு கட்டியிருந்தது. இன்னொரு மீசையில் எறும்பு புற்று வளர்ந்து இருந்தது. நான் அவனை பார்த்து, எதற்காக இவ்வளவு நீண்ட தாடியும் மீசையும் வளர்த்து இருக்கிறாய்? என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அதுத பகுதியை பார்க்க லைக் பட்டனை கிளிக் செய்து என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். என்னுடைய புதிய வீடியோக்களை பற்றிய புதுப்பிப்புகளை பெற பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.